Hi, this is Prabanjan over here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நார்மலா ஒரு மேக்ரோ போட்டோ எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, எப்படி ப்ரொஃபஷனல்ஸ் எடுக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா ஒரு மேக்ரோ போட்டோஸ் எடுக்கணும்னா ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்றது ஒரு மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் கொஞ்சம் ஹெவி வெயிட்டடாகவும் இருக்கும். பட் நீங்க உங்ககிட்ட இருக்கிற நார்மல் லென்ஸையே மேக்ரோ லென்ஸா யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம கேமரால நார்மலா லென்ஸ் போட்டு எடுப்போம். இந்த லென்ஸுக்கும் கேமராவுக்கும் இருக்கிற ஃபோக்கல் லென்த்தை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மேக்ரோல உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிற அந்த வேரியேஷன்ஸ் வருது. இதை ரெண்டு டைப்பா நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஒன்று, இந்த மாதிரி மேக்ரோ அடாப்டர் யூஸ் பண்ணலாம். இந்த மேக்ரோ அடாப்டர் நார்மலாக ஒரு 20,000 ஒரு 25,000 வரும். இந்த மேக்ரோ அடாப்டரை உங்களோட லென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அதோடைய ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகுது. இந்த ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகுறதுனால தான் உங்களால ஷார்ட்ல கிட்ட இருக்கிற பொருளை ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இது ஒரு எக்ஸ்பென்சிவ் சொல்யூஷனா இருந்தாலும் இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷனும் இருக்கு. அப்பப்ப நான் சின்ன சின்ன மேக்ரோ இல்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ், க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் மட்டும் எடுப்பேன் அப்படின்னா இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாம். நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு கேமரா லென்ஸை இப்படி தானே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த மேக்ரோ அச்சீவ் பண்ணால் உங்கள் கேமராலேருந்து உங்களோட லென்ஸை ஓப்பன் பண்ணி இப்படி ஆப்போசிட்டில் வைக்கணும். ஸோ இப்படி ஆப்போசிட்டில் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் ஃபோக்கஸை மேனுவலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு ப்ரொஃபஷனலாக சொல்யூஷன் கிடையாது. பட் இது யாருக்குன்னா ப்ரொஃபஷனலாக எக்யூப்மெண்ட்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabanjan signing off. Bye.